கத்தாரில் ஃப்ரைடே டிஇசிசியில் நடக்கிற புக் ஃபேர் தான் வந்திருக்கோம். இங்கே கிட்ஸுக்குன்னு ஒரு தனி ஏரியா வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோன்னா குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையவே போயிட்டுருக்கு. குழந்தைங்களுக்கான கலரிங், அப்புறம் மேஜிக் ஷோ, ஸ்டேஜ் ஷோஸ், அப்புறம் லேர்னிங் எல்லாமே பார்த்தேன். விஆர் கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கேம்ஸ் ஷோ வந்து போயிட்டுருக்கு. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா மே 18th வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கத்தாரில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டு கேம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. மெடிக்கல் ரிலேட்டடாக லேர்னிங்ஸும் நிறைய இருந்துச்சு. நம்ம எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும், அதை எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி லேர்னிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைங்களையுமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. எந்த மாதிரி ஹார்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப புதுமையான அனுபவமாக தான் இருந்துச்சு. என்னோடய 2 குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே இந்த மூமெண்ட்டெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துட்டு அது எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சம்மந்தமான ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் நிறைய போயிட்டுருக்கு. ஸ்டேஜ் ஷோஸும் போயிட்டுருக்கு. அதுக்கான ஷெட்யூல் தான் பார்த்திங்கன்னா இது. 8:30 வரைக்கும் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்னிங் 10 o'clockலேருந்து 8:30 வரைக்கும் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வீக்கெண்ட்ஸில் ஆஃப்டர்நூன் 3 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்குன்னு ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் வந்து தனியாக வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இதில் என்னோடய சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உள்ளே போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. ஒரு பார்க் செட்டப்பில் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இங்கே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கிஃப்ட்டு எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைண்டிங் கேம் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 4 சயின்டிஸ்ட் நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஃபில் பண்ணி அங்கே இருக்கிற கவுண்டரில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் ஒவ்வொரு பிளேஸ்க்காக போய் சயின்டிஸ்ட் எங்கெங்கே இருக்குது அவங்க நேமெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபைண்ட் பண்ணி கிஃப்டெல்லாம் வாங்கினாங்க. விஆர் கேம்ஸும் போயிட்டுருக்கு. ஸ்பேஸ் ரிலேட்டடான விஆர் கேம்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கெண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவே போச்சு. ஸோ நீங்களும் கத்தாரில் இருந்தீங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.